என் கண்ணு முன்னாலே நடந்த இந்த கோரத்தை தடுத்து நிறுத்த முடியாதபடி ஆயிட்டே பாத்தியா? என்ன மன்னிச்சு சரசு. வாழ்க்கை என்ன கற்படைச்ச கோரத்தை விட இது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனா நம்மள ஏன் இப்படி சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறானுங்க, அதான் எனக்கு புரியல தேவு. ஆனா நான் தான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தலையார் வீட்லயே திருடு போனவன் மாதிரி நான் சோமா கிட்டயே என்ன சொல்ல வந்து சொல்லு. 2000 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிற ஆவேசத்திலையும் வேகத்திலையும் நான் சோமா கிட்டயே கடன் பட்டிருக்க கூடாது. அப்போ சோமாதான் பணம் கொடுத்தானா? என்கிட்டயே சொல்லல. சொன்னா நீங்க பணத்தை வாங்கிக்க மாட்டீங்களே, அதான் போய் சொன்னேன். வட்டி வாங்க வந்திருக்க என்ன அடிக்கடி வந்து வம்பு பண்ணுவான். ஒரு நாள் விளக்கு மாத்தால அடிச்சு அமிச்சேன். சவால் விட்டுட்டு போனான். அதத்தான் இப்போ நிறைவேற்றி காட்டியிருக்கான். தப்பு பண்ணிட்டே சரசு, தப்பு பண்ணிட்டே. அந்த பாவியோட சங்காத்தமே வேண்டாம் அவதி கேட்கிறப்போ நீ அவன்கிட்ட போய் எனக்காக பிச்சை கேட்டுக்க. அவனை வெட்டி போடல. அவனை வெட்டி போடுறதுனால எனக்கு பத்தினி பட்டம் வந்துடும்னா வெட்டி போட்டுட்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, அவனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போறதுல என்ன லாபம்? இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னா நாம வாழ்ந்து காட்டணும். முதல்ல அந்த பணத்தை அவன் மூஞ்சில ஏறிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களைத்தான் சார் பார்க்க வந்தேன். என்ன? எனக்கு அவசரமா 2000 ரூபாய் பணம் வேணும் சார். 2000 ரூபாவா? திருப்பி கொடுத்துறேன் சார். நான் என்ன வட்டி கிடையாது வச்சிருக்கேன். அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப அவசரம். எப்படியாவது பண்ணுங்க சார். கொள்ளை அடிச்சாதான் என்கிட்ட அவ்வளவு பணம். ஓய்யா. சரி. வர மாட்டானுங்க இன்னைக்கு. ஜோக்கர் ஜாஸ்தியா? நான் ராம் டைலாக் பேசுற நீ. அழகே இங்க பாடுறா. என்னென்ன வழி வந்துட்டியா? இல்லப்பா, ஒரு ஒளி தேடி தான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் வேணுமே. சீட்டாடியே சம்பாதிக்கலாம் வந்திருக்கிறியா? விளையாடாதீங்க. எப்படியாவது அந்த பணத்தை தூக்கி சோமா முடிஞ்சு எரிஞ்சாகணும். அதுக்காக நான் என்ன வேணுமோ செய்ய தயாரா இருக்கேன். இது பண்ணுனாலும் செய்தியா? சரி சரி, உன்ன மாதிரியாத்தான் நான் தேடி இருக்கிறேன். வா வா. ஏய், நான் டிராப்டா. ராபுக்குள்ள காசு வச்சுட்டு போய்யா? யாரா? சொல்லு. ஒரு வசமான இடம்பா. வீட்டுல யாரும் இல்ல. கூட்டிக்கிட்டு வெளியூர் போயிருக்காங்க. உந்தம்னா நல்ல அறுவடை. 50-50. என்ன சொல்ற? சரி, வீடு எங்க இருக்கு? விவரமா சொல்லு.
போயிருக்காருன்னே தெரியல. யாரா நீங்க? அடம் பிடிக்காம சோமா வீட்டுக்கு வந்துரு. இல்ல ஓ, அன்னைக்கு ஆலமரத்தடையில சோமாக்கு உதவி பண்ணணும்ல. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படிதான் அவ கை கால பிடிச்சீங்களாடா? உன்னை கூட்டி கொடுக்குறீங்க இல்ல கூட இருந்து கை கால பிடிச்சுக்கிறீங்க. அது இன்னொருத்தருக்காக நீங்கள கையால ஆதவங்களா? காசுக்காக தாண்டா அப்படி எல்லாம் பண்றீங்க. நானும் கொடுக்குறேன் அதே காசு. காசு மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயே ஒண்ணு கொடுக்குறேன். அந்த பொம்பளை பொறுக்கி கொடுக்க முடியாத நான் கொடுக்குறேன். என்ன நான் பொம்பளை புரியல? பாருமா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன செய்யணும் சொல்லு. என் வயித்துல இருந்த குழந்தை சாவத்துக்கு காரணமா இருந்தானே அந்த கை கால ஓடிக்கணும். என்னடா வெறுங்கையோட வந்திருக்கேங்க? வெறுங்கைன்னு யார் சொன்னது? எங்கடா சரசு? அக்கா, கட்டக்காரரா தாலியா கட்டினா இவன் மூச்சிருக்கா இன்னும்? என்னக்கா இப்படி கேக்குற? முடிஞ்சு போச்சுன்னா ஒரு முழுக்கு போடுவேன். கொஞ்ச நாள் கூட வாழ்ந்த தோஷத்துக்காக. மரியா, இது நாள் வரைக்கும் நான் நல்லவங்களை மதிச்சதில்லை. ஏன் நல்லதையே நினைச்சதில்லை. பொம்பளைங்களை பல்லு குத்துற குச்சி மாதிரி தேவைப்படுறப்போ உபயோகப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டேன். மூஞ்சில காரி துப்பிட்டு போனாலே அப்பதான் மரியா நான் பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன்.